குடிநீர் ஆதாரமாக உள்ள சிறுவாணி அணையில் 50 அடி அளவு வரை நீர் தேக்க வேண்டும். கேரள அரசின் நடவடிக்கையை கண்டு கொள்ளாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. கோவையின் குடிநீர் ஆதாரமான சிறுவாணி அணையில் 50 அடி வருவதற்குள் கடந்த 19ஆம் தேதி 42 அடி தண்ணீர் தேங்கியவுடன் 1000 கன அடி தண்ணீரை திறந்துவிட்ட கேரள அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கோவை மாவட்ட நிர்வாக பொதுப்பணித்துறையையும் திமுக அரசும் இதனை கண்டு கொள்ளாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். கோவை துடியலூர் பகுதியில் நடந்த தமிழ்நாடு ஹையர் கூட்ஸ் ஓனர் அசோசியேஷன் அமைப்பின் விழாவில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய SP வேலுமணி, கோவை மாவட்டத்தின் முக்கிய குடிநீர் ஆதாரமான சிறுவாணி அணை உள்ளதாகவும், MGR காலத்தில் துவங்கி கோவை மாநகராட்சிக்கு குடிநீர் ஆதாரமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும், 50 அடி வரை உயரம் கொண்ட அணையில் பாதுகாப்பு என கூறி 45 அடி தேக்குகின்றனர் எனவும், தான் ஊராட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது அணை பாதுகாப்பு என கேரள அரசு கூறியதாகவும், அப்போதும் 50 அடி தேக்கலாம் என தாங்கள் குரல் கொடுத்ததாகவும், சந்தித்து பேசியதாகவும் குறிப்பிட்டார். கிட்டத்தட்ட 19% நீர் வெளியேற்றப்படுகின்றது எனவும், அணை பாதுகாப்பு என கூறி நீரை வெளியேற்றுகின்றார்கள் எனவும் குற்றம் சாட்டிய SP வேலுமணி, ஆனால் அணை பாதுகாப்பாக தான் இருக்கின்றது என தெரிவித்தார். மேலும் 42 அடி தேக்கியவுடன் 19/7/2024 அன்று 1000 கன அடி நீரை தன்னிச்சையாக வெளியேற்றியுள்ளனர் எனவும், இதை கோவை மாவட்ட நிர்வாகம், பொதுப்பணித்துறையும் திமுக அரசும் இதனை கண்டு கொள்ளாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது எனவும் குற்றம் சாட்டினார். திமுக அரசு அமைந்த பிறகு கோவை மாவட்டத்திற்கு எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டிய SP வேலுமணி, முழுமையாக 50 அடி நிரப்பினால் ஓராண்டிற்கு நமக்கு பயன்படும், குடிநீர் பிரச்சனையே வராது எனவும் குறிப்பிட்டார். இவ்வாறு தன்னிச்சையாக தண்ணீரை திறந்துவிட்ட கேரள அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் குளங்கள், வாய்க்கால்களை தூர்வாரி நொய்யல் ஆற்றில் வரும் தண்ணீரை தேக்கியதாகவும், தற்போது எந்த பணியும் மேற்கொள்ளாத காரணத்தினால் நொய்யல் ஆற்றில் வரும் நீர் கடலில் கலப்பதாகவும், தற்போது செங்குளம் மற்றும் குறிச்சி குளத்திற்கு வரக்கூடிய தண்ணீர் அடைக்கப்பட்டுள்ளது எனவும், கிருஷ்ணாபதி குளத்திற்கு வரும் நீரை பாலம் கட்டுவதாக கூறி தண்ணீரை தடுத்துள்ளார்கள் எனவும், பாலம் வருடம் முழுவதும் கட்டலாம், ஆனால் ஆற்றின் தண்ணீர் வரும்போதுதான் நீரை சேமிக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டினார். இதையெல்லாம் நிர்வாகம் பார்ப்பதில்லை எனவும், உடனடியாக அதிகாரிகள் குளங்களை தூர்வாருவதோடு நீரை தேக்க வேண்டும் எனவும், கேரள அரசோடு பேசி 50 அடி உயரத்துக்கு சிறுவாணி அணையின் நீரை தேக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். எடப்பாடியார் முதலமைச்சராகவும் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்த பொழுது நேரடியாக கேரள முதலமைச்சரை சந்தித்து ஆனைமலை நல்லாறு திட்டத்திற்கும் நிதியை நாங்கள் தருகின்றோம் என்று கூறி குழு அமைத்ததாகவும், அந்த குழுவை கிடப்பில் போட்டு விட்டார்கள் எனவும், ஆனைமலை நல்லார் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாகவும், கோவை மாவட்டத்திற்கு பில்லூர், சிறுவாணி, ஆழியார் உள்ளிட்டவை குடிநீர் ஆதாரங்கள் என குறிப்பிட்டவர். எனவே உடனடியாக தமிழக அரசு கேரள அரசை தொடர்பு கொண்டு 50 அடியை தேக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சிறப்பு வாய்ந்த நம்முடைய கோவை மாவட்டத்தில் தமிழக ஹையர் கூட்ஸ் ஓனர் அசோசியேஷன் நடத்தும் தோகா அமைப்பு நடத்தும் 30 விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம். அந்த சகோதரர்கள், பொறுப்பாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார்கள். குறிப்பாக சரியாக வாரியம் அமைக்க வேண்டும், அவர்கள் தொழில் பாதுகாப்பு வேண்டும் எல்லாம் சொன்னார்கள்.